இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு சித்ராவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். என்னடி ஏன் எழுதிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கு. இல்லனா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மூஞ்சி கலையே இல்லாம இருக்கும். போய் தூங்கு. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேன்ல? அது நீ கேக்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு. இல்ல, எல்லா அம்மாக்கும் தான் பொண்ணை இப்படி ஆக்கி பார்க்கணும் அப்படி ஆக்கி பார்க்கணும்னு நிறைய கனவு இருக்கும். அப்படியெல்லாம் உனக்கு எந்த கனவும் இல்லையாம்மா? ஏன் இல்ல? உங்க அப்பா கை நீட்டுற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல அடக்க உடக்கமா இருந்து புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. இதுக்கு பேர் ஆசை இல்ல, ஆப்பு. அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லம்மா. மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட பேசணும். அரஞ்சனா பாரு, இங்க பாரு. உங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னோட முடிவும். உனக்கு பிடிக்கலனா கூட இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. என்னோட விருப்பத்துக்கு மாறா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவேன், பாத்துக்கோங்க. இங்க பாரு, இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த நாட்டை விட்டு எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதனால அத பண்ணி தப்பிக்கலாமா இத பண்ணி எஸ்கேப் ஆகலாமான்னு கண்டதையும் யோசிக்காம படுத்து தூங்குற வழிய பாரு. தீபா, டீ ரெடி, வந்து எடுத்துக்கோ. ஏய், வந்து கொடுத்துட்டு போ. தீபா, இந்த டீயை புடி. எல்லாம் சரியா இருக்கு. இந்து, ஒரு வழியா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் ரெடி பண்ணிட்டேன். அம்மா, இன்னைக்கு என் கனவை நிறைவேற போற நாள் வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷம்தான் உன் பொண்ணு டீச்சர் ஆயிடுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. நீ ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் போதுமா. இன்னையிலிருந்து எக்ஸாம் முடியற வரைக்கும் நிம்மதியா படிக்கிற வேலையை மட்டும் பாருமா. உன் ஆசைப்படி எல்லாம் நல்லதாவே நடக்குமா. உன் அம்மா ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட நிச்சயம் இருக்குமா. தேங்க்ஸ்பா, நான் வரேன். சரிம்மா, இந்த ஒரு நிமிஷம். என்ன நடந்துச்சுன்னு இப்ப ரெண்டு பேரும் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பா, அவ எக்ஸாம் ஃபீஸ் தான் ரெடி பண்ணிருக்கா. இன்னும் எக்ஸாம் எழுதணும், ட்ரைனிங் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கூல்ல போஸ்டிங் கிடைக்கணும். என்னமோ அதுக்குள்ள டீச்சர் ஆன மாதிரி இப்படி உருகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, எக்ஸாம்ல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. எப்ப எக்ஸாம் வச்சாலும் 100க்கு 100 நான் ஈஸியா வாங்கிடுவேன். இருந்தாலும் ஃபீஸ் மட்டும் தான் பெரிய சிக்கலா இருந்துச்சு. இப்ப அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நான் டீச்சர் ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. நீங்களும் தீபாவும் போய் சாப்பிடுங்க. நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், டீச்சர் கோர்ஸ் ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கட்டணும். உட்காருங்க. பேர் என்னமா? இந்து சார். அட்மிஷன் நம்பர் 1124 தானே? ஆமா சார். ஃபீஸ் கட்ட போறீங்களா? ஆமா சார். ஃபீஸ் அமௌண்ட் வந்து 30,000. அது கொண்டு வந்திருக்கேன் சார்.
சொல்லு செல்வி. இந்து இங்க உங்க வீட்ல ஒரே பிரச்சனைடி. செல்வி என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? என்ன செல்வி சொல்ற? உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல. இரு, நீ போன வை, நான் உடனே வரேன். என்ன இந்து என்னாச்சு? தீபா, என்ன பிரச்சனை? யார் இவரு? அப்பாவோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு. நீ சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்பாக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் தீபா? சொல்லு தீபா. அந்த பொண்ணு சொல்லாதுமா, நானே சொல்றேன். போன மாசம் என்னோட கடையில வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டி இஎம்ஐல காஸ்ட்லி போன் வாங்குச்சு. அதுக்கு இப்ப வரைக்கும் இஎம்ஐ கட்டல. கால் பண்ணா அதையும் அட்டன் பண்றது இல்ல. சரி நேர்ல வந்து வசூல் பண்ணலாம்னு பார்த்தா என் பொண்ணு அப்படி இல்ல, வெளியே போன்னு சட்டையை பிடிக்கிறாரு. போனையும் கொடுத்துட்டு பணத்தை கேட்டு வந்தா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. சும்மா போகன்னா நான் முட்டாளா? அதனாலதான் சட்டையை பிடிச்சேன். ஏய், வந்ததுல இருந்து இந்த ஆள் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். மா நீயே சொல்லு, நம்ம தீபா ஏமா கடன் வாங்க போறான்? ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, உண்மையை சொல்லு. நீ இவர்கிட்ட போன் வாங்குனியா? அக்கா. ஏய், நான் எதுக்கு இவங்கிட்ட எல்லாம் வாங்க போறேன்? நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு தெரியாதா? என்னது? மாசம் மாசம் டியூ டேட்டுக்கு முன்னாடி துட்டு கட்டுறேன்னு சொல்லி கை நீட்டி போனை வாங்கிட்டு கொஞ்சம் கூட வாய் பூசாம போய் சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சார் போதும், தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. எங்க அக்காவை பத்தி எங்களுக்கும் தெரியும். இவ தான் போன் வாங்கினாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ப்ரூஃபா? ஏன் இல்ல? எல்லா ப்ரூஃபும் பக்காவா வச்சிருக்கோம். இது போன் பில்லு, இது ஆதார் கார்டு, இது ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட். இது எல்லாத்துலயும் யார் கையெழுத்து இருக்குன்னு பாருங்க. என்ன தீபாக்கா இதெல்லாம்? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? எதுக்கு நீ கடன் வாங்கின? கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவியா? நீ எப்ப காசு கொடுத்து நான் எப்ப போன் வாங்குறது? ஒரு நிமிஷம் இரு. யோ, இப்ப என்ன உனக்கு? உன் கடனை கட்டாம நான் என்ன ஓடியா போயிட்டேன்? நான் தான் 2 நாள் டைம் கேட்டேன்ல, அது கூட பொறுக்க முடியாதா உன்னால? எதுக்கு நீ வீடு வரைக்கும் வர? அடச்சே, வாய மூடுமா. வாங்கின பொருளுக்கு இஎம்ஐ கட்ட துப்பு இல்ல, இதுல வாய் பேசுறியா? உன் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. ஒழுங்கா ஃபுல் பேமெண்ட் இப்பவே கட்டு, இல்லனா போனை கொடுத்துரு. போன் எல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. தீபா, என்ன பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ கடன் வாங்குனது தப்பு. இப்போ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இந்து, எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு. இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன்.